வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய டிரைவர் போஸ்டிங்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அது என்ன இன்டிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேஸ் கொடுத்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்ஸ்னு சில பேருக்கு கொடுத்துருந்தாங்க. மிஸ் ஆன லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட இதுதான் முக்கியம். இப்போ மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த டிரைவர் எக்ஸாமுக்குன்னு பார்ட் ஏ, பார்ட் பிக்கு இவ்வளோ எடுத்திருந்தா பாஸ், பார்ட் ஏ தமிழுக்கு இவ்வளோ போதும், பார்ட் பி இவ்வளோ போதும்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் டேட் பார்த்துக்கோங்க. 20/10/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாம். இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும். அதாவது சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். இதுக்கு எப்போ வந்து டைம் ஆன் ஆகுதுன்னா, நாளைக்கு மண்டே 3/2/2025 அன்னைக்கு மார்னிங் 6 AM ஓப்பன் ஆகும். இது எப்போ க்ளோஸ் ஆகும்னா தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த மெயில் ஐடி, அதோட பாஸ்வேர்டு, அது வந்து லாகின் டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் சில பேர் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஜெராக்ஸு அதெல்லாம் அனுப்பிவிட்டோம், அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டியில் வந்திருந்தீங்கன்னா எகைன் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வச்சுக்கிட்டு, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு, இந்த லாகின் கிரெடென்ஷியல் நாளைக்கு ஓப்பன் ஆகும் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில். அதில் மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்ஸை. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு பார்த்துக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, டிகிரி இதுக்கெல்லாம் சைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா அப் டு 200 கிலோபைட்ஸ் per சைஸ் இருக்கணும். இதில் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்க்கு 1 MB, பர்சன் வித் டிசபிலிட்டி அப் டு 200 கிலோபைட்ஸ் per பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப் டு 1 MB, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அப் டு 1 MB இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட் விடோ அப் டு 200 கிலோபைட்ஸ் per சைஸு, எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் அப் டு 200 KB வரைக்கும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப் டு 200 KB பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் தான். அதர் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். என்சிசி, பாண்டட் லேபர்ஸ் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆர் டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தால் அதுக்கு வந்து 1 MB இருந்தால் போதும். இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இந்த எபோவ் செட் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் பை யூஸிங் த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஒன்லி. அதாவது உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நாளைக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல் வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டைரெக்டாக அப்லோட் பண்ணணும். வேறு எது மூலமாகவும் நீங்கள் வந்து இமெயில் அனுப்புனா ஏற்றுக்க கொள்ளப்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டிங் த்ரூ இமெயில் ஆர் எனி அதர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் நாட் பி என்டர்டைன். இமெயில் மூலமாலாம் அனுப்ப வேணாம். நீங்கள் டைரெக்டாக போய் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, எகைன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நாளைக்கு. இது மெயினாக எப்படி இருக்குன்னா, த செட் டாக்குமெண்ட் ஷல் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் இந்த செட் டாக்குமெண்ட் ஷுட் பி விசிபிள் அண்ட் கிளியர். பார்க்கறதுக்கு கிளியராக தெரியணும். அந்த டீட்டெயில்ஸ் படித்து பார்க்கறதுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு இது தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.